நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கணேஷ் பேசுகிறேன் சென்னையிலிருந்து. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மே மாதம் ராசி பலன் பற்றி பேச போகிறோம். இந்த மாதம் சூரியன் 14ஆம் தேதி ரிஷப ராசியில் கிருத்திகை 2ஆம் பாதத்திலையும், புதன் 23ஆம் தேதி மேஷ ராசியில் அஸ்வினி 1ஆம் பாதத்திலையும், குரு 14ஆம் தேதி மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்துக்கும் பயிற்சி ஆறாங்க. இந்த 3 கிரகம் பயிற்சி ஆறதுனால மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்னு முதல்ல பார்க்கலாம். மேஷ ராசியில குரு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான தைரிய வீரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆறாரு. சூரியன் ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆறாரு. புதன் 12ஆம் ராசியிலிருந்து ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆறாரு. இப்படி பயிற்சி ஆகிறதுனால பொதுவான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பண தேவை அதிகமாக இருக்கும் இந்த மாதம். அப்படி வர பணத்தினால இவங்க நிறைய ஆடை அலைகளை செலவு பண்ணுவாங்க. அடுத்தது அடிக்கடி சிறிய தூர பயணம் இருக்கும், அதனால வீண் அலைச்சல் உண்டாகும். அதனால பயணம் தவிர்ப்பது நல்லது. அதுக்கப்புறம் எழுத்து வகையில கவனம் இருக்கணும். அதாவது டாக்குமெண்டேஷன், செக்கு, இதெல்லாம் கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடுமையான சொற்கள் பேசுறது தவிர்க்கணும். ஏன்னா உயர் அதிகாரிகள்கிட்ட அது மாதிரி பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட வேலையில அவங்க தக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தொழில் மூலமா அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும். அப்புறம் அரசு மூலமா அவங்களுக்கு ஆதாயம் உண்டு. ஆக மொத்தத்துல இந்த மாதம் நீங்க கடும் சொற்கள் பேசாம இனிமையா இருந்தீங்கன்னா இந்த நாள், இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.